Ajay, read page number 39 in your book. 14 out of the 17 magazines had the book Ajay. stories. Sit down, Ajay. ஸ்டூடெண்ட்ஸ் புக்கில் இருக்கிறத பார்த்து படிக்கிறதுக்கே உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னா அப்போ நியூஸில் ரீட் பண்ண சொன்னால் என்ன பண்ணுவீங்க? சரி, புக்கை க்ளோஸ் பண்ணி வைங்க. சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மிஸ், டிவியில் நியூஸ் ரீடர்ஸ் எப்படி பேப்பர் பார்க்காம ரீட் பண்ணுறாங்க? அதை தான் நானும் சொல்ல வரேன். நீங்கள் எல்லாரும் நியூஸில் பேசுகிற பார்த்துருக்கீங்க இல்லையா? அவங்க ஸ்ட்ரெயிட்டாக கேமரா பார்த்து ஸ்ட்ரெயிட்டாக பேசுவாங்க. ஆமாம் மிஸ், நானும் பார்த்துருக்கேன். அவங்களுக்கு சூப்பர் மெமரி எதாவது இருக்கா? இல்லைடா, சூப்பர் மெமரியில் எதுவும் கிடையாது. ஆனால் அவங்க ஒரு சூப்பர் டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க. அது என்னன்னா டெலிப்ராம்ப்டர். அப்படி என்ன டெக்னாலஜி மிஸ் அது? கேமரா முன்னாடி ஒரு ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கும். அதுக்கு கீழே ஸ்க்ரீன் மாதிரியான ஒரு ஸ்க்ரீன் இருக்கும். அந்த ஸ்க்ரீனில் வந்து அந்த வேர்ட்ஸ் வந்து ஸ்க்ரால் ஆகிட்டு இருக்கும். அப்போது அது வந்து ரீட் பண்ணுறவங்களுக்கு அது தெரியும். பட் ஆனால் கேமராக்கு அது தெரியாது. ஆனால் நம்ம பார்த்தா அவங்க கேமரா கிட்ட பார்த்து பேசுகிற மாதிரி தானே மிஸ் தெரியுது. கரெக்ட். ஆக்சுவலி அவங்க ஸ்க்ரீனில் வர வேர்ட்ஸ் தான் படிக்கிறாங்க. மிஸ், அப்போ அது ஒரு பேக் ஸ்டேஜ் ஹீரோ தானே? மிஸ், வேர்ட்ஸ் யார் மிஸ் ஸ்க்ரோல் பண்ணுறாங்க? ப்ராம்ப்டர்னு ஒரு பர்சன் இருப்பார். அவர் அந்த ரீடர் ஃபாஸ்ட்டாக ரீட் பண்ணால் ஃபாஸ்ட்டாக ஸ்க்ரால் பண்ணுவார். அவரே ஸ்லோவாக ரீட் பண்ணால் அவர் ஸ்லோவாக ஸ்க்ரால் பண்ணுவார். அவங்க வாய்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அதை கண்ட்ரோல் பண்ணுவார். ப்ளஸ் சில டைம் அவங்க ஃபேஸ் ரொம்ப சீரியஸாக மாறுது. இல்லைனா அவங்க பிரேக்கிங் நியூஸ்க்காக அதை ஸ்கிப் பண்ணுறாங்க. ஒய் மேம்? பிகாஸ் அவங்க காதில் ஒரு இயர்பீஸ் இருக்கும். அதில் அவங்க டேரக்டர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பாரு. என்னென்னா நியூஸ் ஸ்டாப் பண்ணுங்கள், பிரேக்கிங் நியூஸ், அந்த மாதிரி அவர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்க அவங்கள அதை கேட்டு அவங்க சொல்கிறதுனால அவங்களோட ஃபேஸ் ரியாக்ஷன் அப்பப்போ மாறுது. மிஸ், அப்போ மிஷின் ஸ்டாப் ஆனால் அப்போ தான் ரியல் டேலண்ட்டே தெரியும். ஏன்னா பேப்பரை ஒன்று பேக்கப்பாக வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவங்களோட மைண்டை யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அந்த ரூம்லேருந்து வரதெல்லாம் கேட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி அவங்க பண்ணுவாங்க. அதே நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்மூத்தாக நமக்கு தெரியாத மாதிரி அப்படியே கொண்டு போயிடுவாங்க. இப்போ புரிஞ்சுதா? இது ஒரு சிம்பிள் கான்செப்ட். இதை கிளாஸ், ஸ்க்ரீன், கேமரா இது மூணும் சேர்ந்து தான் டெலிப்ராம்ப்டர் சிஸ்டம். மிஸ், இப்போ எனக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிச்சு மிஸ். But book reading is very much easier than any kind of reading. Did you understand? Thank you, children. Thank you.